வெயில் காலத்துல நம்ம முக்கியமா சாப்பிட வேண்டியது நீர்ச்சத்துள்ள காய்கறிகளும் பழங்களும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பீர்க்கங்காய் தொக்கு தான் செய்ய போறோம். டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பீர்க்கங்காய் மேல இருக்கிற தோல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இப்ப இதை 4 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பிரவுனா வதங்கி வந்ததும் 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், தனியா தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 1/2 நிமிஷம் போல நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீர்க்கங்காவை சேர்த்துக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங் போட்ட உப்பே கரெக்டா இருக்கும், அதனால எக்ஸ்ட்ரா எதுவும் போட வேணாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். இதுல இந்த மாதிரி தண்ணி நிறைய விட்டுருக்கோம். இதுல நம்ம வதக்கிக்கலாம். இப்ப வேணும்னா 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இப்ப மேல கொத்தமல்லி, அதே மாதிரி மிக்சில அரைச்ச ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. நல்லா சுட சுட சாதத்தோட இந்த தொக்கை வச்சுட்டு அதோட அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.